சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கராத்தே தியாகராஜனை ஆதரித்து கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். நான் வாழ்க்கையில மதிக்கிற 2 பேர், கடவுளா நினைக்கிற 2 பேர். ஒன்னு விவசாயிங்க, இன்னொன்னு மீனவர்கள். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, நீங்க கடலுக்குள்ள போறீங்க, திரும்பி எப்படி வருவீங்க எப்போ வருவீங்க தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது, டிசம்பர் மாதத்தில் தமிழகத்தில் இந்த சென்னை பகுதியில் இவ்வளவு பெரிய வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது யாரும் கீழே இறங்கி வேலை பார்க்கல. கடவுளாக மக்களை போய் முதல்ல அவங்களை கரை சேர்க்க வச்சது இந்த மீனவர்கள் தான். நீங்க தான் இந்த சென்னை பொறுத்த வரைக்கும் கடவுள். நீங்க தான் உங்க படகை எடுத்துட்டு போய் தன் உயிர் பத்தி கவலைப்படாம படகை எடுத்துட்டு போய் மக்கள் காப்பாத்திட்டு வந்தீங்க. இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நானும் கராத்தே தியாகராஜன் சார் இந்த பக்கம் வந்து உங்களுக்காக எவ்வளவு பணியாற்றணும். 24 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்காக 24 மணி நேரம் இங்க பட்டினப்பாக்கத்திலேயே ஒரு கிச்சன் திறந்து வச்சுட்டு 24 மணி நேரம் தமிழகத்தில் இங்க பட்டினப்பாக்கம் இருக்கட்டும், மயிலாப்பூர் இருக்கட்டும், பக்கத்துல அடியாறு இருக்கட்டும், குப்பம் இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் எங்கிருந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஆனா நீங்க இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில எல்லா மந்திரிகள் உங்களுக்காக நாங்க வந்தோம், உங்களுக்காக அம்மா ஜெயலலிதா அவர்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது நாங்க தான் வந்தோம்னு சொல்றாங்களே. எப்பமா வந்தீங்க? அம்மையா ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு ஒரு வாட்ஸ்அப் தான் அனுப்புனாங்க. அந்த போன்ல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் வரும், ஓபன் பண்ண வாக்காளர் பெருமக்களே உங்களுக்காக நான் இருக்கேன், எனக்காக நீங்க இருக்கீங்கன்னா என்னென்னமோ டயலாக் பேசினாங்க. வந்தாங்களா இந்த பக்கம்? மக்களை பார்த்தாங்களா? சுனாமி வரும்போது இந்த பகுதியில் யாருமா வந்துட்டு போனா? அன்னை சோனியா காந்தி வந்தாங்க, வேற யாரும் வரல. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்களா? இந்த பக்கம் அன்னை சோனியா காந்தி டெல்லியில இருந்து வந்து இதே மெயின் ரோட்ல வந்து உங்களை எல்லாரும் சந்திச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு மீனவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க தான், நாங்க சொல்றது அந்த ஹீரோஸ் சினிமால பாக்குறோம், அதெல்லாம் டம்மி ஹீரோஸ்ங்க. இங்க இருக்கிற மீனவர்கள் தான் ரியல் ஹீரோஸ். நீங்க தான் ரியல் ஹீரோஸ். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில உங்களுக்காக நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. எந்த ஒரு மாதத்துக்கு நீங்க கடல்ல போய் செல்ல முடியாதோ, நீங்க கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியாதோ, அப்பெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நீங்க நல்லா இருக்கிற, நீங்க கடலுக்குள்ள போறீங்க, ஆனா ஒவ்வொரு மாதமும் நீங்க கடலுக்கு போக முடியாது. திடீர்னு வந்து ஒரு புயல் இருக்கும், திடீர்னு காத்து அடிக்கும், திடீர்னு மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க நீங்க கடலுக்கு செல்லாதீங்க. அது நம்ம அடிக்கடி இப்போ இயற்கை மாறிட்டே வருது, அடிக்கடி ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க கடல்ல போய் செல்ல முடியாதுங்கிறது பட்சத்தில் உங்களுக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்படும். இதுதான் திட்டத்துல இருக்கு.